தேச விரோத சக்திகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. டே ஒன்னே அவர் ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. I am resigning from my post as Education Minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. வழக்கமாக மோடி கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி எதற்குமே அடி பண்ணிய மாட்டாங்க. இந்த 12 ஆண்டுகள் ஒரே ஒரு மந்திரி தான் ராஜினாமா பண்ணார். அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தான் அவர் பலி கொடுத்தாங்க, இல்லாட்டி அவரை பதவியிலேருந்து இறக்கியிருக்க மாட்டாங்கன்னா. 2029 தன்னுடைய ஆட்சி ஆட்டங்காண தொடங்கிவிடும் என்பதை மோடி உணர்ந்திருக்கிறார். அது ஏற்கனவே ஆட்டங்காண தொடங்கி இருக்கிறது. எந்த சோஷியல் மீடியாவால் மோடி அதிகாரத்துக்கு வந்தாரோ அந்த சோஷியல் மீடியாவாலேயே மோடி அதிகாரத்தை இழப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக இனிமேல் பிஜேபி ஓட்டு போட மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அடுத்த எலெக்ஷனில் எப்போ வந்தாலும் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னோன்னா அடி வயிற்றுல மோடிக்கு கலக்குது. பிஜேபி நேஷனலிசம் சொல்றீங்க, ஹிந்துயிசம் சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மையான ஹிந்துயிசம். ஹிந்துயிசம் எங்கே வந்தது இதில்? அது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம். அதுதான் அவங்களோட உண்மையான நிறம். அவங்க பேசிக்கலி ஷீ இஸ் an RSS லேடி. தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் இது கொஞ்சம் தீவிரமா பண்ணியிருக்கலாமே. தாவேகா ஜனநாயகன்ல பிஸி ஆயிட்டாங்க. டிஎம்கே பேருக்குன்னு பார்லிமெண்ட்ல சும்மா அந்த பேனர் கையில வச்சுட்டு சின்ன குழந்தைங்களோட ப்ரொடெஸ்ட் மாதிரி, சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் அப்படிதான் இருந்தது பாக்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே டோட்டலா வரவே இல்லை. ப்ளேம் பண்ண வேண்டியது டிஎம்கே. ஏன்னா டிஎம்கேக்கு சுயத்தன்மை இருக்குது, கட்சி கட்டமைப்பு இருக்குது. 38 மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை குலுங்குற அளவுக்கு போராட்டங்களை நடத்தியிருக்க முடியும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், சிஜேபி அது ஒரு கட்சியா அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஒரு போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி இன்டெப்தா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். அப்பவே நீங்க சொன்னீங்க, அரசுக்கு எதிரான மனநிலையை இளைஞர்கள் பிரதிபலிக்கிறார்கள், இது அடுத்த கட்டம் போகும் அப்படின்னீங்க. அதே மாதிரி இப்போ ஹங்கர் ஸ்ட்ரைக் வரைக்கும் வெற்றிகரமாகவும் அவங்களோட போராட்டம் முடிஞ்சிருக்கு. இதை எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு விஷயமா தான் இது நடந்ததுன்றாங்க. மோடி அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணது கூட ஒரு சாக்ரிஃபைஸோட ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியுது. தேச விரோத சக்திகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு, டே ஒன்னே அவர் ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர தொடங்கி இருக்கு. இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? உண்மையிலேயே கள நிலவரம் பிஜேபிக்கு எதிராக மாற தொடங்கி இருக்கிறதா? அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். கடந்த 12 ஆண்டுகளில் முதன்முறையாக மக்கள் கோபம், மக்களுடைய எதிர்ப்பு, மக்களுடைய ஆவேசம் மோடி அரசுக்கு எதிராக திரும்ப தொடங்கி இருக்கிறது. தெருக்களில் இறங்கி இருக்கிறது. இது வெறுமனே நீட்டுக்கு எதிரான வினாத்தாள் கசிந்ததற்கு எதிரான போராட்டம் என்பது தவறானது. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கும் டெல்லி இந்த போராட்டத்துக்குமான வித்தியாசம். நம்ம நீட்டு வேணான்றோம், இந்த போராட்டக்காரர்கள் யாரும் நீட்டு வேணான்னு சொல்லலை. அவர்கள் ஃபேர் நீட்டுன்றாங்க, நம்ம பேன் நீட்டுன்றோம். எஸ்பெஷலி போட்டித் தேர்வுத்தாள் பல முறை 89 முறை வினாத்தாள்கள் கசிந்து ரத்தாயிருக்கு. அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் இது வருது. இன்னொன்று வெறும் வினாத்தாள் கசிந்தது மட்டும் கிடையாது. பிஜேபி கட்சிகளை உடைச்சி ஆட்களை உள்ளே இழுக்கிறது, அதீதமான வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருவது, எந்த ஜனநாயக பண்புகளுக்கும் மதிப்பு கொடுக்காதது, ஒற்றை ஆட்சியை நிறுவ வரும்போது எல்லாம் சேர்ந்து அதோட கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் இந்த போராட்டம். அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். வெறுமனே இது நீட்டுக்கு வினாத்தாள் கசிந்ததற்கு எதிரான போராட்டம் என்றோ அல்லது போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள் கசிந்ததற்கான போராட்டம் என்றோ பார்ப்பது சிறுபிள்ளைத்தனமானது. இது பிஜேபியில் உள்ள தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களே இது ஒட்டுமொத்த அரசுக்கு எதிரான எதிர்ப்புணர்வின் வடிகால்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் த மினிமம் தே குட் டூ இஸ் சாக் தர்மேந்திர பிரதான். அவரே ராஜினாமா பண்ணியிருக்கார். வழக்கமாக மோடி கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி எதற்குமே அடி பண்ணிய மாட்டாங்க. இந்த 12 ஆண்டுகள் ஒரே ஒரு மந்திரி தான் ராஜினாமா பண்ணார். எம்ஜே அக்பர்னு ஒரு வெளியுறவுத்துறை இணையமைச்சர். மீட்டு மூமெண்ட்டில் ஒரு பெண் பத்திரிகையாளர் அவருக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்தார். அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தான் அவர் பலி கொடுத்தாங்க, இல்லாட்டி அவரை பதவியிலேருந்து இறக்கியிருக்க மாட்டாங்கன்னா. இந்த 12 ஆண்டுகளில் 2வது மந்திரி ராஜினாமா செய்கிறார். வழக்கமாக எதற்குமே இறங்கி வராத மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் லாஸுக்கு மோடி பின்வாங்கினார். அதுக்கு அடுத்தபடியாக இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆக இதை ஒட்டுமொத்த மோடி அரசுக்கு எதிரான கோபத்தின் ஒரு வெளிப்பாடு என்று தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பது தான் அறிவுடைமை. பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஓரளவு மனசாட்சி உள்ளவர்களுக்கு இந்த நிலை நன்றாக புரிகிறது. இது வெறும் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பது.
கடுமையான போலீஸ் அடக்குமுறையை மீறி மாணவர்கள் அங்கே நின்றிருக்கிறார்கள். சரியாக ஒரு வாரத்திற்கு முன்பு போன வாரம் திங்கட்கிழமை காவல்துறை மிருகத்தனமாக, டெல்லி காவல்துறை மிருகத்தனமாக நடந்து கொண்டு தடை செய்யப்பட்ட பெல்லட் குண்டுகளை எல்லாம் வீசியிருக்கிறது. ஏகப்பட்ட விஷுவல்ஸை நம்ம பார்க்குறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மோடி அரசுக்கு ஜாலரா போட்டாலும் சோஷியல் மீடியாவில் வந்த லட்சக்கணக்கான வீடியோஸில் காவல்துறை மிருகத்தனமாக எப்படி வந்து நிராயுதபாணியான மாணவர்களை, பெண்களை, குழந்தைகளை கூட தாக்கியது என்பதை நாம் நன்றாக பார்க்கிறோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை கூட வர இருக்கிறது. ஆகவே வேறு வழி இல்லை. இது இப்படியே போச்சுன்னா 2029 தன்னுடைய ஆட்சி ஆட்டங்காண தொடங்கிவிடும் என்பதை மோடி உணர்ந்திருக்கிறார். அது ஏற்கனவே ஆட்டங்காண தொடங்கி இருக்கிறது. கோர் ஓட் பேங்க், ரொம்ப சுருக்கமாக சொன்னால் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் கடந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்த போது டிஸ்டர்ப் ஆகாதது, டெப்ளிட் ஆகாதது, இந்த போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு டெப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சரிய தொடங்கி இருக்கு. பல வீடியோக்கள்ல நாங்க பிஜேபி தான் ஆதரிச்சோம்னு சொன்னாங்க. பெண்கள், மிடில் கிளாஸ் லேடிஸ், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மிடில் கிளாஸ் லேடிஸ், பேக்வர்டு கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஃபார்வர்டு கம்யூனிட்டி பெண்கள் சொல்கிறாங்க, 3 தேர்தல் 4 தேர்தலில் மோடிக்கு ஓட்டு போட்டோம், இந்த முறை சத்தியமாக போட மாட்டோம். என் வாழ்நாளில் பிஜேபிக்கு ஓட்டு போடாதது மட்டும் இல்லை, நான் அறிந்தவர்கள், எனக்கு அறிமுகமானவர்களிடம் எல்லாம் தேர்தல் காலத்தில் பிஜேபிக்கு வாக்களிக்காதீர்கள் என்று நான் பிரச்சாரம் செய்வேன் ஒரு பெண்மணி தைரியமாக டிவி முன்னால் நின்று பேசுகிறாங்க. பயம் அகல தொடங்கி இருக்கிறது. பயத்தை பற்றிய பயமும் அகல தொடங்கி இருக்கிறது. இதுதான் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஸ்டூடெண்ட்ஸ். எதிர்கட்சிகள் சாதிக்காததை மாணவர்கள், சமுதாயம், இளைய தலைமுறை சாதித்திருக்கிறது. இது வெறுமனே ஆளுங்கட்சிக்கு மட்டும், மோடிக்கு மட்டும் கொடுத்த எச்சரிக்கை அல்ல, எதிர்கட்சிகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை, மீடியாவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. மீடியாவை ஓட ஓட விரட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீடியா மக்கள் பக்கம் நிற்காமல் ஆட்சியாளர்கள் பக்கம் நின்று கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக செய்த ஐட்சாட்டியத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு எச்சரிக்கை மணி விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக ஜந்தர் மந்தர் போராட்டத்தை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் டார்கெட் பண்ண மாதிரியான விஷுவல்ஸ் வந்தது. ஆனா போராட்ட முடிவுல எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அந்த பக்குவமும் வந்து அந்த இளைஞர்கள் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு, அடிக்க வராங்க, நான் அந்த மாதிரி சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறேன். மக்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கும். அது பொதுவாக அது அரிதினும் அரிதான நேரத்தில் தான் வந்து, இப்போ ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்தில் மீடியாவை அடிக்கிறாங்கன்னா அது உள்நோக்கம் கொண்டது. ஆனால் பொதுமக்கள் கூட்டத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இந்தியாவில், ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து, ஆட்சியாளர்கள் காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நாய்க்குட்டியாக மாறிப்போனது இந்தியன் மீடியா. 90% இந்தியன் மீடியா, எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் 100% மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே மக்கள் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள், மெயின் ஸ்ட்ரீம் சேனல், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எஸ்பெஷலி, அவங்க கேட்குற கேள்வி, அந்த 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 போராட்டத்தை சித்தரிக்கிற விதம்லாம் நமக்கே ரத்தம் கொதிக்கும். அப்போ அந்த போராட்டக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க கோபத்தின் பக்கம் நின்று பார்க்கும்பொழுது மீடியாவுக்கு எதிரான தாக்குதல் என்பது ஒன்றுமே நடக்கலை. அவங்க பக்குவத்துடன் நடந்து கொண்டார்கள். நீங்கள் சொன்னது போல் அந்த ஒரு பத்திரிகையாளர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அந்த பெருந்தன்மையில் அந்த பத்திரிகையாளர் வெட்கி தலைகுனிய வேண்டும். என்னை கேட்டால் அந்த பத்திரிகையாளர் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஒன்று அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இந்த துறையை விட்டு அவர் விலக வேண்டும். நியாயப்படி பார்த்தால் அந்த போராட்டக்காரர்கள் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா உன் தொழில் தர்மத்தை நீ இழந்திருக்கு. தன் தொழில் தர்மத்தை இழந்த ஒருவன் அந்த தொழிலை நீட்டிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாது. எனக்கு என் மேனேஜ்மெண்ட்டோட கம்பல்ஷனாக அப்போ அந்த வேலைக்கு வராது. இந்த ஒரு தொழில் தான் உலகத்திலே, மற்ற எந்த தொழிலில் தப்பு பண்ணாலும் மன்னிக்கலாம், பத்திரிகை துறையில் பண்ணால் மன்னிக்க முடியாது. டிஎன் சேஷன் சொல்வார், சுதந்திர இந்திய வரலாறுல 30 ஆண்டுகள் கழித்து 96, 97 அவர் நாடு முழுவதும் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குது. ஜுடிஷியரி ஃபெயில்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபெயில்டு, பார்லிமெண்ட்டு, லெஜிஸ்லேச்சர் ஃபெயில், இதெல்லாம் மன்னிச்சிடலாம். ஆனால் சத்தியத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய மீடியா கொலாப்ஸ் ஆனதை மன்னிக்க முடியாது. இத்தனைக்கும் அப்போ பெரிய அளவில் தப்பு ஒன்றும் நடக்கல. இன்றைக்கி இருந்தால் டிஎன் சேஷன் என்ன சொல்வார்னு தெரியல. ஆகவே இந்த போராட்ட காலத்தில் குறிவைத்து மீடியாவை அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா ஃபிசிக்கலாக ரொம்ப அடிக்கலை, புஷ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப கண்ணியமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா மீடியாவோட ரோலை வச்சு பார்த்தீங்கன்னா இது இதை விட பெரிய தாக்குதலை ஆக்சுவலாக சமாளித்திருக்க வேண்டும். நான் யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், நான் நியாயப்படுத்தவில்லை, எந்த வன்முறையும் நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் மக்களுக்கு மீடியா மீது இருக்கக்கூடிய கோபம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. அப்போ இந்த போராட்டம் உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி என்பது, ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் எப்படி மக்களுக்கு துரோகம் செய்தார்களோ அதற்கு இணையாக மீடியாவும் துரோகம் செய்தது என்பதை அவர்கள் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். சோஷியல் மீடியா வந்த பிறகு நம்ம ஒரு தகவலை மக்கள்கிட்ட போய் சொல்லலை, பொய்மையின் பக்கம் நம்ம நிற்கிறோன்னா நம்ம முகத்தில் மக்கள் காரி உமிழ்வார்கள் என்ற அடிப்படை அறிவு, புரிதல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இல்லாமல் போனதோட விளைவு தான் இது. இப்போயாவது இந்த ஓனர்ஸ் திருந்துவாங்கன்னா வாய்ப்பு குறைவு. ஏன்னா
மீடியா, பெரும்பாலான மீடியா வந்து கோதி மீடியாவாக மாறி போயிடுச்சு. இன்னைக்கு ஓனர்ஸ் பூரா வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் இதனால் பலன் ஒன்றும் ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியா, எந்த சோஷியல் மீடியாவால் மோடி அதிகாரத்துக்கு வந்தாரோ அந்த சோஷியல் மீடியாவாலேயே மோடி அதிகாரத்தை இழப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வன்முறையை யாரும் நியாயப்படுத்தவில்லை, ஒரு துளி வன்முறையை கூட நாம் நியாயப்படுத்தவில்லை. போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. சில இடங்களில் காவல்துறையினரை திரும்ப அடித்தாங்கன்றாங்க. அது நடந்தே தான் தீரும். காவல்துறை அத்துமீறி போகும்பொழுது, பெண்களையும் குழந்தைகளையும் அடிக்கும் பொழுது, அப்பட்டமான ஒரு வன்முறையில் தடை செய்யப்பட்ட பெல்லட் பாம்ஸ் காஷ்மீரில் 10 வருடங்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்டது. உடம்புல எந்த பாகத்தில் அது நுழைஞ்சாலும் கண்ணை தாக்கிடும். முதல்ல அப்படி நாங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னு புழுகுன டெல்லி காவல்துறை, அதன் பிறகு சிஆர்பிஎஃபோட அறிக்கை இந்தியா டுடேல அதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். நேற்றைக்கு வந்திருக்க தகவல் 5 பெல்லட் குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. அப்போ இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக கண்களை பாதிக்கக்கூடிய குண்டுகளை மாணவர்களை பார்த்து அமித்ஷாவோட போலீஸ் முழுக்க அதுக்கு அமித்ஷா தான் காரணம். டெல்லி காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நியாயப்படி பார்த்தா அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று இவர்கள் கோரியிருக்க வேண்டும். அந்த கோரிக்கை வைத்தால் அது போராட்டத்தை திசை திருப்பிடும் என்பதற்காக தர்மேந்திர பிரதானோடு நிறுத்தி கொண்டார்கள். ஆக்சுவலாக இந்த டெல்லி காவல்துறையோட அந்த வன்முறைக்கு எதிராக மிகப்பெரிய விசாரணை தேவைப்படுகிறது. இவையெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம் தான். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை ரிவாம்ப் பண்ணுறதுக்கு நந்தன் நிலங்கேணி தலைமையில் ஒரு குழு போடுறன்றார் இன்ஃபோசிஸ் ஒரு தலைமையில். இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? மொத்தமாகவே ஆன்லைனுக்கு மாத்திரன்றார். ஆன்லைன் பெனிட்ரேஷன் மிக குறைவாக உள்ள ஒரு தேசத்தில், சர்வதேச அளவு நாடுகளோடு ஒப்பிடும்போது இது குறைவு. முழுக்க ஆன்லைனில் நாங்கள் ஆன்லைன் மோடுக்கு எக்ஸாமினேஷன்ஸை கொண்டு போகிறது எந்த விதத்தில் சாத்தியம்? அங்கே அடிப்படையிலே பிழை இருக்குது. சிபிஎஸ்இ ஆன்லைன் ரேங்கிங் சிஸ்டம்லேயே அவ்வளோ குளறுபடி. இதில் எத்தனை பேருக்கு ஆக்சஸ்? உங்களுக்கு தெரியும், 5-6 ஆண்டுகள் முன்பு கொரோனா காலத்தில் எல்லாமே முழுக்க ஆன்லைன் மோடுக்கு போனப்போ கல்வி எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டது. அதில் பாதிக்கப்பட்ட தலைமுறை இன்னமும் அதுலேருந்து வெளியில் வரல. கல்வி இடைநிற்றல் அதிகமாச்சு. குறிப்பாக பெண் குழந்தைகளோட கல்வி பாதிக்கப்பட்டது. எல்லாராலையும் ஆன்லைனில் வந்து படிக்க முடியாது. எல்லா டீச்சர்ஸாலையும் சொல்லிக் கொடுக்க முடியல. சொல்லிக் கொடுத்தாலும் வந்து மாணவர்களால் ஆன்லைனில் படிக்க முடியல. 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இல்லாமல் பாடங்களை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ரெண்டாவது, ஆன்லைன்றது வந்து பெரிய ஸ்க்ரீனில் சொல்கிறதுக்கும் மொபைலில் வச்சு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கூட வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு கற்றுக்கொள்வதற்கு. பெரும்பாலும் மொபைலில் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அது எந்த அளவுக்கு வந்து இந்த 2021 அந்த நடைபெற்ற அந்த அந்த கொடுமையான விஷயம், அது இயற்கையின் அருள் பாதிப்பு ஒத்துக்கலாம். இன்னமும் நம்முடைய தலைமுறை அதில் இப்போ தான் வெள்ளமாக மீண்டு வராங்க. நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அந்த ஒரு குழந்தைகள் அமைப்புடன் எனக்கு இருந்த தொடர்பின் காரணமாக பல மாவட்டங்களுக்கு சென்ற பொழுது அவங்க கல்வி இடைநிற்றல் வந்து பெரிய அளவில் வந்திருக்குது. கொரோனா பேட்ச்னு எங்களை சொல்கிறாங்கன்னா, இப்போ நந்தன் நிலங்கேணி தலைமையிலான குழு வந்து முழுக்க வந்து ஆன்லைன் மோடுக்கு இதை கொண்டு போகுன்றாங்க. ஆன்லைன் மோடுக்கு எப்படிங்க கொண்டு போவீங்க? எல்லா டெஸ்ட்டையும் பெனிட்ரேஷன் எங்கே உங்களுக்கு? ஆன்லைன் மோடுனா எல்லாருக்கும் உங்களுக்கு சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். சார், ஆனா அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். ஃபுல் ப்ரூஃப்ன்றது ஓகேங்க. ஆனா வந்து நீங்க ஆன்லைனுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் போனீங்கன்னா அது கஷ்டம். எனவே அது we have to judgment jury is yet to out. நான் ஒத்துக்கிறேன். இது எடுத்தெடுப்புலேயே அதை விமர்சிக்க வேணாம். அந்த பார்ட்டில் நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு முயற்சி அரசின் பக்கத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. 12 வருஷம் பொறுத்து நீ எடுக்கிற, 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த முயற்சி வருது. அதுவும் வந்து ஆட்சிக்கு பாதிப்பு வருதுன்னு ஒன்று. 152 முறை இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. ஆமா. உங்க ஓட் பேங்க்கு பாரம்பரியமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்ட நடுத்தர வயது பெண்கள், மிடில் கிளாஸ் லேடிஸு சத்தியமாக இனிமேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அடுத்த எலெக்ஷனில் எப்போ வந்தாலும் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னோன்னா அடி வயிற்றுல மோடிக்கு கலக்குது. அது ஒன்று தான். மோடியை பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தேர்தல் வெற்றி தேர்தல் தோல்வின்ற கோணத்தில் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வாக்கு வங்கி இது பாதிக்காதுன்னா they are least bothered. ஆகவே இது 29 ரைட்டிங் இஸ் ஆன் த வால். தோல்விக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன என்ற யதார்த்தம் கண்ணை உறுத்துவதால் இன்றைக்கு ஓரளவுக்கு அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட வேக்கப் கால். மக்கள் ஆளுங்கட்சியை மட்டும் நிராகரிக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி இஸ் லூசிங், பட் அப்போசிஷன் எஸ்பெஷலி காங்கிரஸ் இஸ் நாட் கெய்னிங். இதுதான் சிக்கல். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் இல்லத்துக்கு எதிர்க்க நின்று போராட்டம் பண்ணது கூட விமர்சனங்கள் நிறைய கடுமையான விமர்சனங்கள் வருது. இன்னொன்னுங்க, வாஞ்சிக்கோட ஒய்ஃப் வந்து அவர் பல நாட்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணிய சாமி கொடுத்த பேட்டியில் அவர் வந்து இந்திய அரசியல் சாசனத்திலிருந்து செக்குலர்ன்ற வார்த்தையை எடுத்துவிட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்தியா இந்து ராஷ்டிரா தான் பேசியிருக்கிறார். சமஸ்கிருதம் தான் இந்தியாவோட தேசிய மொழி. இதெல்லாம் வந்து அவர் உதித்த பொன்முத்துக்கள். யார்? சோனம் வாங்சுக்கோட ஒய்ஃப். ஆகவே இது புரிஞ்சுக்கலாம். 2011 அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் RSS-ஆல் ஊக்குவிக்கப்பட்டது என்பது மோடி பிரதமரான பிறகு நமக்கு தெரிய வந்தது.
இந்த போராட்டமே ஆரம்பத்தில் காங்கிரஸ் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காது, இது ஆர்எஸ்எஸோட பிளான் தான் அவங்க நம்பினாங்க. இன்னமும் அது ஓரளவு உண்மை. பட் அதுக்கு பிறகு கையை மீறி போகும்போது எதிர்கட்சியாக அதை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. நான் இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு தலைமை தாங்க போகிறது யார் வந்து இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போவா? ஏன்னா இதில் நடுப்புற திடீர்னு உள்ள பூந்த சோனம் வாங்சுக்கோட ஒய்ஃப் பற்றின தகவல்கள் இப்போ வரும்பொழுது, அவருடைய அரசியல் பின்புலம் எல்லாம் பார்க்கும்பொழுது ரெப்புடேஷன் ஆஃப் ரீப்ளே ஆஃப் அண்ணா ஹசாரே மூமெண்ட், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். சார் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க சார், பிஜேபி வந்து நேஷனலிசம் சொல்றீங்க, ஹிந்துயிசம் சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மையான ஹிந்துயிசம். ஏன்னா வந்து ஒரு காஸ்க்காக எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம், நீங்க வந்து நியாயத்தை தடுக்கிறீங்க, சுதந்திரத்தை தடுக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து தேசபக்தி இல்லைன்னு குறை சொல்றீங்க, அப்ப இதுதான் ரியல் ஹிந்துயிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. தப்பான வார்த்தை. பிரச்சனை ரியல் ஹிந்துயிசமா, ஃபால்ஸ் ஹிந்துயிசமா, டூப்ளிகேட் ஹிந்துயிசமான்றது கிடையாது. அந்த வார்த்தையே தப்பு. ஹிந்துயிசம் எங்க வந்தது இதுல? அது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம். அதுதான் அவங்களோட உண்மையான நிறம். அவங்க பேசிக்கலி ஷீஸ் அன் ஆர்எஸ்எஸ் லேடி. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு தன்னை ஒப்புவித்த ஒரு பெண்மணி அவர். அவருடைய கடந்த கால பேட்டிகளை பார்க்கும்போது தெளிவா தெரியுது. இப்ப இருக்கிறத, கடந்த காலத்தை கூட விடுங்க, இப்ப இருக்கிறத ஹிந்துயிசம் எங்க வந்தது? நடக்கக்கூடிய போராட்டம் எது ஹிந்துயிசம் டிஃபைன் பண்றதுக்கான போராட்டம் கிடையாது. பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ற ஆங்கிள் அவங்க இத சொல்றாங்க சார். அரே கமான் யார், ஹிந்துயிசத்துக்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? டிட் எனிபடி ஆஸ்க் தேர் டு டிஃபைன் ஹிந்துயிசம்? ஹிந்துயிசம் எதுன்னு டிஃபைன் பண்ண சொல்லி அந்த அம்மாவை யாராவது கேட்டாங்களா? எதுக்கு நடுப்புற கொண்டு அதை சொருகுறேன்? இது அங்கே கொடுக்குற மெசேஜ், ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுக்குற மெசேஜ். லுக், ரொம்பலாம் வன்முறையை கட்டவிழ்த்து விடாதீங்க, டோன்ட் லெட் லூஸ் யுவர் போலீஸ் ஆனஸ், யுவர் வயலன்ஸ் ஆனஸ், ஐ எம் வித் யூ, ஐ எம் யுவர் லேடி. வேற இங்கே இந்துன்றது என்ன? அவனு கொடுக்குற மெசேஜ். இங்கே இந்துயிசம் எங்கே வந்தது? இந்துஸு, முஸ்லிம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, சீக்ஸு, புத்திஸ்ட்டு, எந்த ஜாதி மதம் இல்லாதவன் எல்லாரும் தானே அங்கே போராடுறோம். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போராட்டம் இல்லை. இதில் ஹிந்துயிசம் நீ சொல்கிறது மூலமாக அந்த பெரிய போராட்டத்தில் தட்ஸ் அ கேட்ச். நீ அங்கே சொல்கிற அண்ணா சேர சைலண்டாக இருந்தார் சொல்லாமல் நீ சொல்லிட்டு செய்கிற, இதுதான் சிக்கல். அப்போ இதுக்கு இன்னைக்கு பிஜேபி மோடி அரசுக்கு எதிரான அந்த உணர்வுகளையும் அறுவடை பண்ண போகிறது இன்னொரு பிஜேபி மைண்டு உள்ள ஒரு லேடி, ஒரு பார்ட்டி, அப்படி அதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்க. திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஹிந்துயிசம்ன்ற பேச்சே ஏன் வருது? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக்ன்ற வார்த்தை இந்த போராட்டத்தை பற்றின பிரஸ்தாபத்தில், டெலிபரேஷனில் ஏன் வருது? why are you bringing that word? what is the need? did anybody ask you? அதுதான் இவங்க அதை அந்த இப்போ ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பின்னால் போனால் 6-7 years before or even before that, in an interview she has given to Subramanian Swamy, this lady says that we have to remove the word secular from the constitution, and Sanskrit is our original language, India is a Hindu country. These are all the golden words she has uttered. இதுதான் அந்த அம்மாவோட பின்புலம். அப்போ அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே உட்கார்றாரு, ஹைஜாக் பண்ணுறாருன்னா, அன்னைக்கு அண்ணா சாரை எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணாங்க. லுக், ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் நாட்டில் இருக்குன்றதை மோடி உணர்ந்துக்கிட்டார். இஸ் வெரி ஷ்ரூட். அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் தேர்தல் வச்சு தேர்தல் தோல்வி தான். இப்போ இந்த தடவை அந்த பழைய பருப்பு வேகாது, நிறையா பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னோடனே சால்வேஜ் பண்ணுறதுக்கு, டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இந்த அம்மாவை இறக்கியிருக்காங்க. அவ்வளோதான். அது அவங்க கையை மீறி போகுது ஒரு கட்டத்தில். இப்போ என்ன தெரியாதுன்னு புரியாமல் கையை பசகின்னு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் மோடி இறங்கி வர மாட்டார். அவர் மந்திரியெல்லாம் சாக் பண்ண மாட்டார். அவர் இறங்கி வராருன்னா பெருசாக ஆபத்து, கத்தி பெருசாக தூங்குது அப்படின்னு தெரியுது. ஆகவே அவங்கள கையை மீறி இது பிஜேபி கையை மீறி இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குது, இந்த அண்ட்ரஸ்ட் போயிட்டுருக்குது, அண்டர் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அவங்க கையை மீறி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை இறக்கி விடுறாங்க. அது ஸ்ட்ரகிளிங் ப்ரொட்டஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸும் அப்போசிஷனும் தான் இதில் உஷாராக இருக்குது. சரி, இப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டம் பார்த்தா தமிழ்நாடு தான் பயணியர்னு சொல்லலாம் ஆரம்பத்துல இருந்து. இப்போ இந்தியா முழுக்க இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை, முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் இது கொஞ்சம் தீவிரமா பண்ணியிருக்கலாமே. தாவேகா ஜனநாயகன்ல பிஸி ஆயிட்டாங்க, டிஎம்கே பேருக்குன்னு பார்லிமெண்ட்ல சும்மா அந்த பேனர் கையில வச்சுட்டு சின்ன குழந்தைங்களோட ப்ரொட்டஸ்ட் மாதிரி, சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் அப்படிதான் இருந்தது பாக்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே டோட்டலா வரவே இல்லை. நம்ம இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன சார் இந்த அளவுக்கு ஒரு முகாந்திரத்தையே இழக்கிற மாதிரி? ஸ்கொயர்லி பிளேம் டிஎம்கே. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க 10 வருஷம் பழப்ப ஓட்டியிருக்காங்க அரசியலில். இப்போ தாவேகா விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிஜேபியை எதிர்க்க மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா நாம்கே ஆவாஸ், கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு அவர் கடந்து போயிடுவார்.
அவர் அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயும் குறிப்பாக அதிகாரத்துக்கு வந்த பிறகும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எந்த காரியத்திலும் அவரோ அவருடைய கட்சியோ இறங்கவே இறங்காது. லெட் தேர் பி நோ கன்ஃபியூஷன் அபவுட் இட். ஏடிஎம்கே ஆல்ரெடி பிஜேபியோட ஒரு பார்ட் அண்ட் பார்சலாகவே டீசெண்டாக சொல்கிறதுனா பிஜேபி வந்து பிஜேபியோட ஒரு அங்கம் தான் அதிமுக. அதுக்கு எந்த விதமான சுய சிந்தனையும் முக்கியமான இஷ்யூஸில் கருத்துக்களும் கிடையாது. பிஜேபி சொல்கிறத அவங்க கேட்டுப்பாங்க. இதில் ப்ளேம் பண்ண வேண்டியது டிஎம்கே. ஏன்னா டிஎம்கேக்கு சுயத்தன்மை இருக்குது, கட்சி கட்டமைப்பு இருக்குது. 38 மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை குலுங்குற அளவுக்கு போராட்டங்களை நடத்தியிருக்க முடியும். இந்த ஸ்ட்ரகிள் பூரா பார்த்தீங்கன்னா பிஜேபி அமைதியாக இருக்குது, டிஎம்கே அமைதியாக இருந்ததுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். இப்போ பிஜேபி எதிர்க்க அவங்க தயங்குறாங்க, மோடி எதிர்க்க தயாராக இல்லை. காங்கிரஸ் கைட்டி விட்டு போனதால் இன்னொரு தேசிய பிராந்திய இன்னொரு கட்சியோட ஆதரவு தேவைப்படுது. இந்த இஷ்யூவில் எக்ஸ்போஸ் ஆகிறது திமுக தான், ஏடிஎம்கேவோ தாவேக்காவோ கிடையாது. ஏன்னா அவங்க ஆன்டி பிஜேபியே கிடையாது. ஏடிஎம்கே ஓப்பனாக டிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்துடுச்சு. தாவேக்காவோட ஆன்டி பிஜேபின்றது சும்மா கதை. தட்ஸ் நத்திங் பட் ஸ்னாபரி. அது ஒரு அது வந்து ஒரு போலித்தனமானது. சார், ராஜ்மோகன் அவர்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு வந்திருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அங்க இருந்த போராட்டக்காரர்கள் கத்தி கூச்சலிட்டு மெரினா மெரினா அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காங்க. அவர் அப்புறம் பின்வாசல் வழியா அவர் வெளியேறதுக்காக வரும்பொழுது கூட கேள்வி கேட்டது ஒரே ஒரு வார்த்தை பிஜேபிக்கு எதிராக நீங்க ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி அவரை மடக்கியும் கேட்டிருக்காங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. பிஜேபி எதிர்த்து தாவேக்கா எதுவும் செய்யாது, சுண்டு விரலை கூட அசைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. வந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு தாராவாத்தது அரசியல் பெருந்தன்மை கிடையாது. அங்கே போனால் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா வாக் அவுட் பண்ணால் கூட அது ஒரு பிரச்சனை. இன்னத்துக்கு மாநில கட்சியை எதிர்த்து போக முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் தாவேக்காவோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ்ன்றது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ மக்கள் புரிந்துட்டு இருப்பாங்க. அதனால் அதை பேசுகிறதே வேஸ்ட்டு. பிஜேபி எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம், நீட்டை வச்சு ஒரு தேர்தலை ஜெயித்த ஒரு கட்சி, நீட்டை வச்சு பல மாதங்கள் குழப்பு நடத்தின ஒரு கட்சி, மாதம் அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் வருதோ இல்லையோ நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை திமுக பண்ண தவறுனதே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து குறிப்பாக 21க்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை கருத்தரங்கம், எத்தனை செய்தி குறிப்புகள், எத்தனை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அத்தனையும் இன்னைக்கு எந்த நேரத்தில் போராடணுமோ அந்த நேரத்தில் அமைதியாக கையெது கொண்டு நல்ல வாய்ப்பை விட்டுட்டாங்களா சார்? அதெல்லாம் விடலைங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? அவங்க வாய்ப்பு இழந்ததை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க பதுங்குறாங்க. பிஜேபி எதிர்க்க அவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கையை விட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் மாநில அரசோட டிவிஎஸ்சி நெருக்கிறான் ஊழல் வழக்கில், அந்த பக்கம் ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இவங்க மேலே இடி தயாராக இருக்குது. இப்போ போய் வந்து மோடி எடுத்தா இந்த பக்கம் டிவிஎஸ்சியும் உள்ளே தூக்கி போடுவோம், அந்த பக்கம் இடியும் உள்ளே தூக்கி போடுவோம். என்னத்துக்கு பிரச்சனை? பதுங்கு, அவ்வளோதான். இதில் எக்ஸ்போஸ் ஆனது திமுக, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ பொதுவாக தாவேக்காவே அண்ணா திமுக ஏன் கேட்குற, திமுக மட்டும் ஏன் கேட்குறேன்றாங்க. இப்போ அவங்கள ஏன்ப்பா கேட்கணும்? அவங்க பிஜேபி எதிர்ப்பாளர்களே கிடையாது. அண்ணா திமுக பிஜேபியோடய சேர்ந்துடுச்சு. தாவேக்கா அது இன்னமும் ஒரு கட்சியாகவே முகிழ்க்கல. அவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது பேரளவில் தான்ன்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதை வச்சு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம், அதுவும் குறிப்பாக 5 வருஷம் அரசியல் பண்ணது, இந்த ஜெயிச்சது நீங்கள். இப்போ நீங்கள் இதில் அமைதியாக இருக்கீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? யாரை ஏமாத்துற அரசியல்? ஏன்னா உங்களுக்கு வர பயம். ஒரு பக்கம் டிவிஎஸ்சி உங்களை நெருக்குது, இன்னொரு பக்கம் இடி நெருக்குது. டிவிஎஸ்சிலேருந்து தப்பிக்கணும்னா மோடிக்கிட்ட சரண்டர் ஆகணும். இல்லைன்னா அங்கே மோடிக்கிட்ட நீங்கள் போய் சரண்டர் ஆகலைன்னா இடி வந்து கண்டிப்பாக நெரிக்கும். நேரு மீது இருக்கக்கூடிய அந்த 237 பக்கம் இடி அறிக்கை, குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை வாய்ப்புகள் உள்ளிட்டவற்றில் எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரோட பேரும் அந்த அறிக்கையில் இருக்குது. அந்த அறிக்கை இன்னைக்கு எல்லார் பாக்கெட்லையும் சுற்றின்னு கிடக்குது, ஆன்லைனில் அவைலபிள். அப்போ இவங்க எங்கேருந்து போய் மோடி எதிர்க்குது? அப்போ இதுதான் இவர்கள் வந்து வாய்ப்பெல்லாம் ஒன்றும் நழுவவே இல்லை. அப்படி இந்த கவுண்டமணி காமெடியில் வரா மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே கனிமொழி போவாங்களாம். அங்கே போய் வந்து ஜந்தர் மந்தரில் அப்படியே உட்காந்துப்பாங்களாம். அப்படியே ராஜா போய் பேசுவாராம். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு ஹாஸ்பிட்டல் போவாலாம். அங்கே உடலை மாணவர்கள் அடிபட்ட மாணவர்களை பார்க்கணும், அதை பற்றி ட்வீட் போடுவாராம். அவ்வளோதான். பழைய திமுகனா இதை செய்யுமா? காலவரையற்ற போராட்டம் 38 மாவட்டத்துலையும், காலவரையற்ற கூட வேணாம், ஒரு அடையாளம் உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் 38 மாவட்டத்துலையும் செய்திருக்க வேண்டியதுதான் இந்த மினிமம் ஒன் ஹாஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டிஎம்கே. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் 10 வருஷம் குறிப்பாக 5 வருஷம் அரசியல் நடத்தி பொழப்ப ஓட்டினீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு பதுங்குறீங்கன்னா என்ன காரணம்? ஒரு பக்கம் டிவிஎஸ்சி நெருக்குது, கவர்மெண்ட் மாறணும்னா, இன்னொரு பக்கம் இடி நெருக்குது. எல்லாரும் அம்பலப்பட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தில். எல்லா கட்சிகளும் மௌனமாயிட்டாங்க. சிபிஐ தவிர. சிபிஐ தவிர, சிபிஎம் தவிர அவங்களும் போராட்டங்களை நடத்துறாங்க. அதனால இவர்கள் வந்து மோடி எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இந்த பிரதான கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே இருக்க வேண்டிய அளவு இல்லாத காரணத்தால் அல்லது அது கூர்மொழிங்க எதிர்ப்பு என்பதால தான் புதியதாக வந்த மாணவர்கள் பக்கம் மக்கள் திரள்றாங்க. இதை காங்கிரஸ் செஞ்சிருக்கணும், எதிர்கட்சியாக காங்கிரஸ் செஞ்சிருக்கணும். இதை
காங்கிரஸோட தோல்வி இது. அந்த வெற்றிடத்தை, எதிர்க்கட்சிகளோட தோல்வின்ற வெற்றிடத்தை புதுசாக வந்து ஒரு இயக்கம், மாணவர் இயக்கம் இட்டு நிரப்புது. எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு மோடிக்கு தெரியல. துப்பாக்கி எடுத்து வேளாண் போராட்டத்தை சுட்டாங்க, பாகிஸ்தான் சதி, அமெரிக்கா சதினாங்க. இந்த போராட்டத்தை பற்றி கூட அமெரிக்கா சதி, சைனாக்காரன் சதி, பாகிஸ்தான் சதி, வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு வருதுன்னு சொன்னாங்க. கதை அளந்தாங்க, மக்களை காரி துப்புனாங்க. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க பிஜேபி எம்பி அவங்க நரேட்டிவ் எதுவுமே செல்லுபடியாகல. செல்லுபடியாகல. பிஜேபி எம்பிஸா, ரேபிடா பிஜேபி எம்பிஸா இருக்கக்கூடியவங்களோட குழந்தைகள், மகன் போராட்டத்தில் நிற்கிறாங்க. திக்குமுக்காடி கிடக்குது பிஜேபி. யாரெல்லாம் இவங்க வந்து அவங்க கட்சியில் முக்கியமான ஆளை சொல்கிறாங்களோ அவங்க குழந்தைங்க வந்து போராட்டத்தில் நிற்கிறாங்க. இது எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு ஜென்சி கர்ப்பாம்பூச்சி கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேக்கப் கால். திருந்தலைன்னா மக்கள் இன்னமும் தூக்கி எறிவாங்க. நன்றி சார், வணக்கம்.